ஹலோ. ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம தமிழ்நாடு பயங்கரமான ஒரு சதியில மாட்ட போதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் சின்ன சின்ன பிள்ளைங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் பார்த்துருக்குறோம். அதுல வந்து சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்து பாலியலில் கொண்டு போயிட்டு விட்டுருக்காங்க, பயமுறுத்தி இருக்கிறாங்க. அட்டானங்களா சாப்பிடலையான்றது தெரியாது. இல்ல, பயமுறுத்தி அந்த குழந்தைங்களை பயமுறுத்தி ரொம்ப அதிகமான பயம் வரும்போது அந்த பிளட் வந்து ஏதோ மாற்றங்கள் கொடுத்து அந்த பிளட்டை எடுத்து அழகு சாதனம் தயாரிக்கிறாங்களா. அதுல நம்ம வந்து எப்ஸ்டைன் ஃபைல்ல நம்ம பார்த்திருக்கோம். எல்லாரும் சொல்றாங்க எப்ஸ்டைன் ஃபைல்ல. இது மட்டும் இல்லாம வந்துட்டு பெண் பிள்ளைகள் வந்து அவங்க வந்து ரேப் பண்ணி அந்த கருவை வந்து ஏதோ சாத்தானுக்கு பலி கொடுக்குறாங்களாம். இது எவ்வளவு, இதெல்லாம் வந்து மனுஷன் செய்யற ஒரு விஷயமே இல்ல. ஆக மொத்தம் மனுஷன் போர்வையில வந்துட்டு இருக்குது. மனுஷன் போர்வையில இது நடந்துட்டு இருக்கு. இது வந்து நம்ம வந்து மொபைல் பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். வேற எந்த நியூஸ்லயும் பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கல. இந்த யூடியூப் கண்ட்ரிலன்னா வீட்டுக்குள்ள இருக்க பெண்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியவே போறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்குது நம்ம நாடு. அப்படி போற நம்ம நாட்டுல இப்போ வந்து ஈசால சின்ன சின்ன பிள்ளைங்க குளிக்கிறத வீடியோ எடுத்திருக்காங்க. எதுக்காக வீடியோ எடுக்கணும் கேட்டாக்கா, ஈசாவை பத்தி ரொம்ப காலமா சொல்றாங்க. ஈசா சரியில்லைன்னு சொல்றாங்க. அப்போ ஆனா விஐபிஸ் எல்லாம் போறாங்களப்பா, இருக்கிற அவ்வளவு விஐபிஸ் ஒருவேளை சரியா இருக்குதோ, அவங்களுக்கு தெரியாம இருக்கோ? தெரியாம இருக்கும். இல்ல ஆளுங்கட்சி இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி இவங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்குமா? ஒரு தவறு நடக்குதுன்ற ஒரு விஷயம் சட்டத்துக்கு தெரியாம இருக்குமா? போலீஸ்க்கு தெரியாம இருக்குமா? ஆட்சியாளர்களுக்கு தெரியாம இருக்குமா? அது எனக்கு தெரியல. ஏன்னா ஈஷாவை பத்தி நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பெண் வந்து அங்க வந்து தியானம் கத்துக்க போன மாதிரியும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து தேடி இருக்காரு, பொண்ணு இல்ல, ஓடி போய் குளத்துல குதிச்சு இறந்து வீடியோல எல்லாருமே பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்து எல்லாம் ஊத்தி மூடியாச்சு, ஒண்ணுமே தெரியல. மறுபடியும் இப்ப வந்து எப்ஸ்டைன் ஃபைல் மாதிரியே இந்த சின்ன குழந்தைங்க குளிக்கிற வீடியோ வந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நாடு அதாவது சொல்லுவாங்க, திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இவங்களெல்லாம் திருத்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னா, அதுல நிறைய விஐபிஸ்களே போறாங்க, மக்கள் போறாங்க. இதை எப்படி சரி பண்றதுன்றது அவங்கதான் முடிவு பண்ணணும். இப்ப நாமளை பாத்துக்கணும்னா நம்ம பிள்ளைங்களை நாம தான் ஏங்க, நம்மளுக்கு தெரியாதா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுமே கடவுள் எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் தியானம் பண்ணாமதான் வாழ்ந்தாங்களா? தியானம் பண்ணிதான் வாழ்ந்தாங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அத்தனை பேருமே தியானம் பண்ணி பல விஷயங்கள் தெரிஞ்சுதான் வாழ்ந்தாங்களா? வாழல, மக்களா வாழல, மனிதனா வாழல. அன்னைக்கு வந்து நேர்மை நியாயம் எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு அங்க ஒரு ஒரு கோயில ஒண்ணு கட்டி வச்சுக்கிட்டு ஈசா அது இதுன்னு எதை கட்டி வச்சுக்கிட்டு பல கொள்ளையும் கற்பழிப்பும் நடந்துட்டு இருக்கு. இதை எதுக்காக நம்புறீங்க? நாங்கள் வந்து எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறாரு. எங்கும் நிறைந்த பரபிரம்மம் தான் கடவுள். அது வந்து ஒரு ஈசா மாதிரியான ஒரு இடத்துக்கு போய் தான் இறைவனை பார்க்கணுன்றதுலாம் கிடையாது. அதை நடத்துறவரே அவங்க மனைவியை கொண்டுட்டு தான் வந்திருக்காருன்றதெல்லாம் நம்ம காதால கேள்வி